ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 1 புதன்கிழமை 2024 வருஷத்துக்கான குரு பெயர்ச்சி. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள், அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள், இது மாதிரி பல பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு மே 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சி செய்ய போகிறார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பகவான் ஸ்தலங்களில் பல அர்ச்சனை திருவிழாக்கள் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த ஒரு குரு பெயர்ச்சியால் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இது மாதிரி ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெறப்போகுது. அதே மாதிரி ஒரு சில ராசிகள் குறிப்பாக ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இந்த மாதிரியான ராசிகள் சுமாரான பலன்கள் பெறறதால கண்டிப்பாக சில பரிகாரங்கள் செய்யணும். நவகிரகங்களில் குரு பகவானை பொன்னவன்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி ஒரு வருடமும் வந்தாலும் ரிஷபராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு 12 வருடங்களுக்கு ஒருமே நடக்கக்கூடிய நிகழ்வு. அது மூலயமா நாட்டோட பொருளாதார நிலை மேம்படும் அப்படிங்கிற மாதிரியும் கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு இந்த ஒரு குரு பெயர்ச்சி பல அதிர்ஷ்டங்களை வாரி கொடுத்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பாதகமாக தான் இருக்க போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ரொம்ப கவனம் தேவை. அதில் முதல் ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு பகவான் ஜென்மத்தில் வரப்போகிறதால மன சஞ்சலங்களும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும். எதுலேயுமே ரொம்ப நிதானித்து பயணிக்கிறது ரொம்ப சிறப்பு. கடன் வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். அதனால் அனுசரித்து போகிறது நல்லது. ஒரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வணங்குறது மூலயமா நல்ல நன்மைகள் ஏற்படும். அடுத்தது மிதுன ராசி. குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறதால பல சோதனைகள் நடந்தாலும் நன்மைகள் நடக்கும். குறிப்பாக வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான விரய செலவு அதிகமாக இருக்கும். அடுத்த ராசி சிம்ம ராசி. குரு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். தொழில் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் மாற்றங்கள் இருக்கும். மாற்றங்கள் இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் அப்புறம் வேலைகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரம் அதை சமாளிக்கிறதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடச்சிடும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஆரம்பித்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கி கொஞ்சம் சந்தோஷமும் ஏற்படும். அடுத்தது துலாம் ராசி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் வரப்போகிறார். அஷ்டம குரு கஷ்டங்களை போக்குவார். தொழில் அப்புறம் வேலை விஷயங்களில் புதிய முயற்சியை செய்வீங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். நோய்கள் நீங்கும். சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையாக இருங்க. தனுசு ராசி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வர்றதால வேலை அப்புறம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளோட தொந்தரவு ஒரு கண்ட்ரோல்லே இருக்கும். கடன் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட மனஸ்தாபங்கள் ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது மீனராசி. குரு பகவான் மீனராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றதால கடந்த வருஷம் சந்திச்சிருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த குரோதி வருஷத்தில் உங்களோட புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். கடின முயற்சி ரொம்ப கட்டாயம். புதிய வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2024 குரோதி வருடம் மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஒரு குரு பெயர்ச்சி அன்னைக்கு ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இந்த ராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் பாதகமான நிலையை சந்திக்க போகிறதால சற்று ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். ஒரு வியாழக்கிழமை மறக்காமல் குரு பகவானை வணங்குங்க. ஓங்கி விழக்கூடிய அடி சற்று தாங்கி விழும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.